ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய கௌதம், இலக்கியா, ஜானி, கார்த்திக் 4 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு அனாதாசிரம் வந்து ஆரம்பிக்கிறதுக்காக வந்து அந்த இடத்துல வந்து வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து அந்த இடத்தோட டாக்குமெண்ட்டை வந்து கோயிலில் வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு வந்து கோயிலுக்கு வந்து போகிறாங்க. அதுவும் எந்த கோயிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்திக் வந்து பிடிச்ச கோயிலுக்கு தாங்க, முருகர் கோயிலுக்கு வந்து போகிறாங்க. அந்த இடத்துல வந்து கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்திகோட கண் வந்து ஒரு இடத்துல வந்து இருக்க மாட்டேங்க. அந்த கோயிலை வந்து சுற்றி வந்து பார்க்குறாருங்க. எங்கேயாவது வந்து பிரியா வந்திருக்காங்களா அப்படின்ட்டு நம்முடைய இலக்கியாவும் நம்முடைய கௌதம் இதை வந்து கவனிச்சுட்டு நம்ம இலக்கியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் நீ வந்து எதை வந்து தேடுறன்னு எனக்கு வந்து தெரியும். நான் வந்து ஒரு சில பேரை வந்து வர சொல்லியிருக்க, நீ வந்து ஒன்றும் பண்ணாத, நீ வந்து நின்றுக்கிட்டு மட்டும் இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா, யாரை நீ என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா நீயே பொறுத்து இருந்து பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நம்முடைய பிரியா தாங்க வந்து வராங்க. பிரியா வந்து பார்த்தீங்கன்னா அண்ணி பிரியா வராங்க பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு பிரியா பார்த்தீங்கன்னா வந்ததுமே வந்து எல்லாருக்குமே வந்து வணக்கம் வச்சுட்டு அப்புறம் நம்முடைய கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா பிரியாவை பார்க்குற 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஹை கான்டாக்ட்லேயே வந்து வேறு லெவலில் வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சொல்ல முடியும். இதுக்கு பாரு பார்த்தீங்கன்னா எதுக்காக என்னை வந்து கோயிலுக்கு வர சொன்னீங்க அப்படின்ற மாதிரி நம்மளுடைய இலக்கியா கிட்ட வந்து கேட்குறப்ப நம்மளுடைய பிரியா கிட்ட இலக்கியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு அனாத ஆசிரமம் வந்து பெண்களுக்காக வந்து ஆரம்பிக்கிறேன், நானும் கார்த்திக் கௌதம் சேர்ந்து. அதுக்கு வந்து யாருடைய பேரை வந்து வைக்கிறதுன்னு வந்து பெரிய டவுட்டாக இருக்குது. அதனால் வந்து ஒரு ஷீட்டில் வந்து பேர் எழுதி போட்டுருக்கோம். அந்த ஷீட்டில் இருக்கிற பேரை தான் அந்த அனாத இல்லத்துக்கு வந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து முடிவு பண்ணியிருக்கோம். அதனால தான் உன்னை வந்து வர சொன்னோன்னு சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து இந்த ஆசை இருந்துச்சு. ஆனால் வந்து நீங்கள் வந்து எதுவுமே எதிர்பார்க்காத வந்து கோயிலில் வந்து இந்த மாதிரி வேலையை வந்து பார்க்குறப்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. உங்கள் குடும்பத்தையே எனக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஜானி சும்மா இருப்பாங்களா, பாத்தியா இலக்கியா, நம்ம குடும்பத்துக்கு வந்து எல்லா வகையிலும் வந்து ஏற்ற பொண்ணு பிரியா. அதனால தான் சொல்கிறேன், பிரியாவோட வீட்டில் வந்து பேசி கூடிய சீக்கிரம் வந்து கார்த்திக் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். கார்த்தியுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரியா வந்ததுலேருந்து நம்மளாம் வந்து இங்கே இருக்குன்றது வந்து அவனுக்கு வந்து கண்ணு தெரியல, பிரியாவை தான் வந்து பார்த்துட்டு இருக்கான். அதுவும் போக அனாத ஆசிரம விஷயத்தில் பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து எனக்கு வந்து எவ்வளோ ஒத்து போகுது. நீங்களும் வந்து அனாத ஆசிரமத்தை ஆரம்பிக்கணும்னு நினச்சிருந்தீங்க. ஆனால் வந்து நானும் வந்து அதை வந்து ஆரம்பிக்கணும்னு நினச்ச ஆரம்பமே வந்து மிச்சிட்டோம். இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அதோட ஓப்பனிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நல்லாவே வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறாருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அனாத இல்லத்துக்கு யாருடைய பேர் வந்து வரப்போகுது அப்படின்றதுல வந்து ஆர்வமாகவும் சந்தோஷமாகவும் வந்து இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா மறக்காது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அந்த அனாதை இல்லத்துக்கான பேர் யாருடைய பேர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேரை வந்து எழுதியிருக்காங்க. அதில் கார்த்திக், கௌதம், இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம ஜானகி பேர் வந்து எழுதியிருக்காங்க. அதாவது வந்து நம்முடைய இலக்கியாவோட பேர் எழுத வேண்டிய இடத்துல நம்முடைய ரேவதி அம்மா பேராக வந்து எழுதியிருக்கான். ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து எழுதுனா பெரிய சிக்கலில் போய் முடியும் அப்படின்றது வந்து அதை வந்து தவிர்த்துடுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஷீட்டில் வந்து யாருடைய பேர் வந்து வரப்போகுதுன்னா அந்த இல்லத்தை வந்து ஆரம்பிக்கணும்னு வந்து கனவு காண்டுகிட்டு நம்முடைய இலக்கியா பேரும் தாங்க வந்து வரப்போகுது. இலக்கியா ஆனால் பெண்களுக்கான இல்லைன்றது தாங்க வந்து போர்டை வந்து ரெடி பண்ணி வந்து வைக்க போறாங்க. விரைவில் அதோட ஓப்பனிங் வந்து சிறப்பாக வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அதில் வந்து இந்த பைரி வந்து ஏதாவது வந்து கண்டிப்பாக பிரச்சனை பண்ணியே தீர்வா அப்படின்னு மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காது லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.